இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். திடீர்னு எங்க மாமா என்கிட்ட வந்து, என்னடா மாப்பிள்ள யோசிச்சுட்டு இருக்க? என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க? என் பொண்ணை தொட்டு பாருடா. எங்க மாமா சொன்னதும் அவளுக்கு வலிச்சிடக்கூடாதுன்ற பயத்தோட அவளை மெதுவா நான் தொட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவளை தொட்டதும் என் கையை அவ இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா, விடவே இல்லை. அப்ப எனக்கு தோணுச்சு, இவளுக்காக நம்ம வாழ்க்கை முழுசும் எது வேணாலும் செய்யலான்னு. அப்ப பிடிச்ச கைய இப்ப வரைக்கும் நீங்க விடவே இல்ல. வாழ்க்கை ஃபுல்லா பிடிச்சிட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃப்ராடு பையன் எப்படி ஒரு அழகான கதையை சொல்லி நம்மளே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆக்கிட்டானே. பயங்கரமான கேடிதான் இவன். டேய், நீங்க இருக்கிறவங்கள வேணா ஏமாத்தலண்டா, ஆனா என்னை ஏமாத்த முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும். உங்க வைஃப்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன, பிடிக்காத விஷயம்னா என்ன? பிடிக்காத விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இதுக்கு எப்படி நீ பதில் சொல்றன்னு பாப்போம். என்ன நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நடிக்கத்தானே செய்யற. உனக்கு எப்படி எனக்கு பிடிக்காததெல்லாம் தெரியும். எங்க சொல்லு பாப்போம். நந்தினிக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட பிடிக்காது, நெத்தியில பெரிய பொட்டு வைக்க பிடிக்காது, காதல வளையமோ சின்ன தோடா தான் போட பிடிக்கும், பெரிய லோலாக்கு மாதிரி இருந்தா பிடிக்காது. அவளையோ அவ குடும்பத்தையோ ஏளனமா பார்க்கறவங்கள பிடிக்காது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்கள பிடிக்காது, அதிகாரம் பண்ற யாரையுமே பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சவங்க போய் பேசினா பிடிக்காது, அளவுக்கு அதிகமா புகழ்றவங்களையும் பிடிக்காது, கடன் வாங்க பிடிக்காது, சாப்பாட்டுல பாவக்காய் சுண்டக்காய் பிடிக்காது. சூப்பர் சார். அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அவங்க சொன்ன விஷயத்தை விட நீங்க நிறையவே சொல்லிருக்கீங்க. நான் இது வரைக்கும் எத்தனையோ ஷோஸ் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு பொண்டாட்டிய பத்தி ஒரு புருஷன் இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க முடியும்னா ரொம்ப கியூட்டான கப்பல் நீங்க தான். வாவ், சூப்பர் சார். உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் क्वेश्चंसக்கு நீங்க சூப்பரா பதில் சொன்னீங்க. சோ இந்த ரவுண்ட்ல நீங்க 10 out of 10 வாங்கிருக்கீங்க. ரெண்டு பேரும் சூப்பரா விளையாடுனீங்க. நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க, அடுத்த கப்பலை கூப்பிடலாம். ஓகே, அடுத்த கப்பல் ரெடியா இருங்க. அருள், உங்களுக்கான முதல் கேள்வி ரொம்ப ஈஸியா சிம்பிளான क्वेश्चन தான். ஐயோ, நீ முதல்ல கேளுமா, அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸியா சிம்பிளானு தெரியும். உங்களோட வைஃப்க்கு பிடிச்ச கலர் என்ன? ஐயோ, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்னத்த சொல்றது? மாமா, இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்ககிட்ட என்னை பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க, உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. அதனால நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க மாமா. சரி, எனக்கு பிடிச்ச கலரே சொல்லிட வேண்டியதான். கருப்பு. எக்ஸலென்ட் சார், கரெக்டான ஆன்சர். பசங்களுக்கு தான் Black பிடிக்கும், ஆனா உங்க வைஃப்க்கு Black பிடிச்சிருக்கே, வித்தியாசமா இருக்கே. எனக்கு Black பிடிக்கும்னு இவ தெரிஞ்சு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். இதுல எப்படி அவ எனக்கு ஏன் பிடிக்கும்னு சொல்லுவா? சின்ன வயசுல ஒரே நேரத்துல 4 பந்து தூக்கி போட்டு விளையாடுவேன். அந்த வயசுல நான் அப்படி பண்றேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாம் அதை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி ஒரு நாள் நான் மாமா வீட்டு மொட்டை மாடியில குழந்தைங்க முன்னாடி அந்த பந்து பிடிச்சி விளையாடும் போது
நான் பந்தை தூக்கி போட்டு விளையாடிட்டு அப்படியே பின்னாடியே நகர்ந்து போனேன். அது புதுசா கட்டிட்டு இருக்கிற வீடுங்கிறதுனால கைப்பிடி சுவர் இல்லைங்கிறத நான் கவனிக்காம நான் மாடியோட கடைசிக்கே போயிட்டேன். நான் மாடியில இருந்து கீழே விழ போன நேரத்துல ஒரு கருப்பு துணி மாடி கீழே இருந்து வந்து என் முதுகுல அடிச்சதுனால நான் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்து விழாம தப்பிச்சேன். என் உயிரை காப்பாத்தின இந்த கருப்பு கலர் தான் இனிமே எனக்கு பிடிச்ச கலர். இவ எப்படி இதெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றா? ஓகே, செகண்ட் கொஸ்டின். உங்க ஒய்ஃப்க்கு லக்கியான விஷயம்னு ஏதாவது இருக்கா? இதை செஞ்சுட்டு போனா இல்ல இதை எடுத்துட்டு போனாலோ அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி நினைப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, நம்புவா. அப்பாடா, மாமா சரியா சொல்லிட்டாரு. கரெக்டான ஆன்சர் சார். எல்லாரும் கைத்தட்டல் கொடுக்கலாமே, அவங்க நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஓகே, அவங்க அப்படி எதை நம்புவாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது எனக்கு இல்ல, சாரி, அவளுக்கு லக்கியான விஷயமே அவளோட வாட்ச் தான். அவ ஃபாரின் போய் படிக்க எக்ஸாம் எழுத போனப்போ முதல் தடவையா அந்த வாட்ச் தான் கட்டிட்டு போனான். எக்ஸாமை கரெக்டான டைம்ல எழுதி முடிக்க அந்த வாட்ச் தான் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து அந்த வாட்சை லக்கியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அருள் வானதி பத்தி சொல்லல, அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வானதி அவளை பத்தி எழுதல, அருளை பத்தி எழுதியிருக்கான். சோ சூப்பரா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்களோட பாயிண்ட்ஸ் எதுவுமே குறையல. 10 out of 10. நீங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க கீழே வெயிட் பண்ணலாம். Thank you. கரிகாலனுக்கு உன்னை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு அருளுக்கு வானதியை பத்தி ஒன்றும் தெரியாது. அவன் எப்படியும் சொதப்பிடுவான்னு நினைச்சேன். ஆனா அருளும் வானதியை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கான் பாத்தியா? உங்களை மாதிரி அவங்களும் நல்ல ஜோடி தான். எனக்கு கருப்பு கலர் தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என் லக்கி வாட்ச் பத்தி கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டுல மாடியில தனியா நின்று எனக்கு நிலாவை பார்க்க பிடிக்கும்னு எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. இந்த போட்டியில உங்களை ஜெயிக்க வச்சு முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு.